அட போங்கப்பா! இனிமே பிக் பாஸ் பார்க்குறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாரி தான் ஆயிருச்சு. நான் இன்னைக்கு ஃபுல்லா லைவ் பார்த்தது, இப்போ பாரு, கம்மு போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துட்டு இருந்ததே நான் வினோத்துக்காக தான் பார்த்தேன். முதல்ல இருந்தே அவங்களுக்காக தான் பார்த்தேன். ஆனா, இப்போ இவரே பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வேற சொல்லிட்டுருக்காங்க. எல்லா பக்கமே கன்ஃபார்ம்டு நியூஸ்ன்னு வேற சொல்றாங்க. செம்ம கடுப்பாகுது. ஆல்ரெடி இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தாவே எரிச்சலா வருது உள்ளுக்குள்ள. எக்ஸ் கண்டஸ்டண்ட்டா இருக்கட்டும், இப்போ இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வினோத்தை தான் டார்கெட் பண்ணுற மாரியே இருந்துச்சு. இதில் நான் நினச்சி கூட பார்க்கல அவர் எப்படி எடுத்துகிட்டு போவாருன்னு. எல்லாத்துலேயும் அவசர புத்தி, எல்லாத்துலேயும் அவசர புத்தி தான் அவருக்கு. கம்முன்னு இருந்திருந்தா 50,00,000 அசால்ட்டாக தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ பாருங்களேன், வெறும் 18,00,000 எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது உண்மைதாங்க. எல்லா பக்கம் இருந்து நியூஸ் வந்துருச்சு. கேட்கவே கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் பிபி பார்த்ததே வேஸ்ட்டாக. இந்த நயன் பிபி நயன்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஆகாவளி. இத்தனை வருஷத்தில் பிபி சீசன்லேயே ரொம்ப கேவலமானது இந்த பிபி நயன் தான். எனக்கு அப்படியே கடுப்பாகுது. அப்படியே உள்ளேருந்து அப்படியே கொந்தளிக்குது. எதுக்குடா இந்த பிக் பாஸ்லாம் பார்க்குறோம்? எதுக்குடா இவ்வளோ நாள் உட்காந்து பார்த்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. வேஸ்ட்டுங்க. இன்னும் பார்த்து என்ன பிரயோஜனம்? இன்னும் இருக்க ஒரே ஹோப்பு சபரி தான். இன்னும் டாப் 5ல் யார்? அதுவும் அந்த சாண்ட்ராலாம் வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாயிடும். சபரிக்கு பார்ப்போம். வினோத்தி எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் வேண்டுறேன். ஆனால் எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வேற சொல்கிறாங்க. ஐயோ! காணோம் வினோத், ஏன் இப்படி பண்ணீங்க அவசரப்பட்டு? உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கே தெரியலை. உங்கள் மேலே உங்களுக்கே டவுட்டு போல். போங்கப்பா! என்ன பிக் பாஸ் பார்த்து என்ன ஓட் போட்டு, ச்சை!